ஹலோ ஃபேமிலி. இன்னைக்கு நான் எங்க கிளம்பியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என் தங்கச்சி பையனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம்ல இருக்கிற பச்சையம்மன் கோவில்ல தான். நாங்க போகும்போதே சார் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாரு. ஓகே. நாங்க போகும்போது தான் சார் ரெடியா இருந்தாரு. அழகா வந்து ஜடை போட்டு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவன் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தான். இவன் அழுவுறத பார்த்துட்டு என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோன்னு தெரியல. தம்பி அழுத நினைச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவ அந்த இடத்துலயே இல்ல. அவ அப்படியே சோகமா நடந்து போயிட்டா. நடந்து இல்ல, அழுதுகிட்டே போனா. சரி, ஓகே, மொட்டை அடிச்சு முடிக்கட்டும். நம்ம பழம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் பழம் வாங்க கடைக்கு கிளம்பிட்டோம். ஏன்டா ஃப்ரெஷ்ஷா வாங்கணும்ல. சரி, ஓகே, எனக்கு சில்லுன்னு ஜூஸ் வாங்கி கொடுக்கணும். டார்க் ஃபேண்டன்சி வாங்கி கொடுத்தாரு. பட் அது எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டோம். ஆடு வெட்ட போறாங்களாம். அது பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தூரமா உட்காந்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஆடு வெட்ட போறாங்க. இவர் வந்து வாழ்முனீஸ்வரர். இவருக்கு எதிராக தான் வந்து ஆடு வெட்டுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரோன் விட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியா அந்த தேங்காய், எலுமிச்சம்பழம், பூசணிக்காய் ஒரே நேர்கோட்டில் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வெட்டினாரு. ஓகே. ஆக்சுவலி இதுவே வந்து ஒரு காவு கொடுக்குறா போல தான். ஸோ அது வெட்டினாங்க. அடுத்து ஆடு வெட்டுறதுக்கு ரெடி ஆனாங்க. பட் நம்ம அந்த இடத்துல இல்லை. எனக்கு பார்க்க பிடிக்காம நான் ஓகே, நான் தூரமா போயிட்டேன். ஏன்னா எங்க வீட்டு வழக்கப்படி, என் அம்மா வீட்டு வழக்கப்படி ஆடு வெட்ட மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வீட்டு வழக்கப்படி ஆடு வெட்ட மாட்டாங்க. கோவிலுக்குள்ள போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு நல்லா அபிஷேகம்லாம் பண்ணாங்க. ஸோ தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளில ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்தோம். அப்போ வந்து தங்கச்சி பையனும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அவன் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். காது வலிச்சது போல. இவங்க தான் மம்மி, டேடி, சன். இவங்க ஃபேமிலி. என் தங்கச்சி ஹஸ்பண்ட், பையன். அவங்கெல்லாம் பார்த்துட்டு அழகா சார் வந்து ஃபர்ஸ்ட் கெட்டப் இது. செகண்ட் கெட்டப் மாத்த போறாரு. அதனால ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு. செகண்ட் கெட்டப் இந்த ட்ரெஸ் வந்து நாங்க வாங்கிட்டு போயிருந்தோம். தலைவருக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராவே அழகா இருந்தது. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வந்து அப்பாவுக்கு மேட்சா இருந்தது. செகண்ட் ட்ரெஸ் நாங்க எடுத்துட்டு போனது வந்து என் தங்கச்சி ட்ரெஸ் கூட மேட்சா இருந்தது. ஸோ நல்லா அழகா இருந்தது. ட்ரெஸ் போட்டாரு. அழுதுகிட்டே இருந்தாரு. சரி, ஒரு வழியா வந்து காது குடுத்த ப்ராசஸ் ரெடி ஆயிடுச்சு. தாய் மாமாவுக்கு வந்து ட்ரெஸ் குடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. இப்ப தாய் மாமா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வந்த உடனே அழகா அழகா உட்காந்து இப்போ காது குத்த போறாங்க. குழந்தை ரொம்ப அழுதுட்டு இருந்தான். ஸோ அதனால ஆடியோ வந்து நான் தான் கட் பண்ணிட்டேன். அவன் அழுகறது என்னால பார்க்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ! ஃபைனலா காது குத்திட்டாங்க. ரைட். அவ அழுதுகிட்டே இருக்கும்போது 2வது காதும் குத்தி முடிச்சாச்சு. இதுல என்ன டிஃபரெண்டா எனக்கு நடந்துச்சு அப்படின்னா, காது குத்தி முடிச்ச உடனே 2 பேருக்கும் வந்து நலங்கு வச்சாங்க. எனக்கு இது வந்து இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. அவன் இப்ப எல்லாருக்குமே வந்து எல்லா பெரியவங்களும் வந்து பையனுக்கும், தாய் மாமாவுக்கு நலங்கு வச்சாங்க. அப்புறம் நானு, தங்கச்சி, பாட்டிலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, அப்புறம் தாலிக்கு சீர் குடுத்துருந்தாங்க. அழகா இருந்துச்சு. ஸோ அதையும் போயிட்டு அழகா நாங்கலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு, வீடியோ எடுத்துக்கிட்டு, நான் இப்போ வந்துட்டேன். எங்கள ஸ்கேம் பண்ணிட்டாங்க பாருங்க. ஃபைனலி எங்கள ஸ்கேம் பண்ணிட்டாங்க. கோவில்ல மட்டன் பிரியாணி போடுறதா சொல்லியிருந்தாங்க. பட் நான் சிக்கன் பிரியாணி போட்டுட்டாங்க. எங்களை ஏமாத்திட்டாங்க. எல்லாருமே ஏமாந்துட்டோம். எங்க சித்தி ஏமாந்துட்டாங்க. பாவம். ஏமாந்துட்டீங்க தானே? ஆமாவா? அவ்வளவுதான், எங்களை ஏமாத்திட்டாங்க. நானும் பாப்பாவுக்கு பூவை ஒட்டிக்கிட்டே நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அழகா எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு ரிட்டர்ன் நம்ம கார்ல கிளம்பியாச்சு. ரிட்டர்ன் நாங்க கிளம்பிட்டோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? பாய் ஃபேமிலி. டாடா.